அரசாங்கம் சில தவறுகளை செய்திருக்கு. நிச்சயமா. அதாவது இவங்க என்ன படிச்சு தீப்கேவை முதல் ஒரு விஷயம் சொல்றாரு பப்ளிக்கா. அதாவது எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் நாங்கள் இந்தியாவை நேபாளாக பங்களாதேஷாக மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா நாங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சதே எதுக்காகன்னா கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறதுக்குன்றது ஒரு முக்கிய அம்சமாக வைக்கிறாங்க. இந்த மாதிரி தேர்வு வினாத்தாள் கசிவுகள் நடக்கக்கூடாது, நியாயமா அரசாங்கம் நடக்க வேண்டும், இதெல்லாம் சொல்றாங்க. அப்பன்னா ஒரு அரசு நீ ஒத்துக்கிற, பாராளுமன்றம் ஒத்துக்கிற, அசம்பிக்கிற, உன் பக்கத்துல ஒருத்தர் யோகேந்திர யாதவ்னு ஒருத்தர் நின்னுக்கிட்டு இனிமே பாராளுமன்றத்துல எந்த முடிவுகளும் எடுக்கப்படாது, நடு வீதியில தான் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ அவரை சேர்த்து வச்சிட்டு இருக்கன்னா உன்னுடைய கொள்கை என்ன? சரி, இப்ப அட்லீஸ்ட் அவர் வந்திருக்கும். அங்க வந்து அமெரிக்கன்ஸ் நிக்கிறாங்க சார் அந்த போராட்ட காலத்துல. அவங்க எதுக்கு சார் வந்து நிக்கிறாங்க? துபாயில இருந்து ஒருத்தர் ஏன் சார் சாப்பாடு ஆர்டர் பண்றாரு அந்த போராட்ட காலத்துல? ஏன் இதெல்லாம் நடக்குது? இது வந்து நீட்டுல தோற்றவர்களோ இறந்தவர்களுக்காக நடத்தப்பட்ட விஷயமே கிடையாது. இந்த எஃப்சிஆர்ஐ ரூலை தடுக்கணும். அதை வந்து அந்த பாராளுமன்றத்தில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படக்கூடாது, அதை தடுக்கணும்ன்ற ஒரே காரணம் தான். ஓகே, இப்ப தர்மேந்திர பிரதான் விஷயத்துமாக இத அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எடுத்துக்கிட்டு போறதுக்கு காரணமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கவர்மெண்ட்ல இதுக்கு அடிபணிவாங்கன்னு. ஏன்னா வேளாண் சட்டத்தை நம்ம திரும்ப பெற்ற விதம், அந்த ஞாபகத்துலதான் அவங்க இது பண்றாங்க. இனிமேலும் கவர்மெண்ட் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா இது மாதிரி இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன E20 ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்ல. அதனால இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரணும். இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சு யாரை எங்க வைக்கணுமோ, கண்ணா உனக்கு இது இடம் இல்லை, உனக்கு தீகார் ஜெயில் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு போய் வைக்கணும். அப்பதான் இந்த அரசாங்கம்